ஐயோ சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? சார் உண்மையிலேவா? சார் வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா? சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? எந்த சொல்லுங்க சார். என்னங்க சொல்றீங்க? லைவ். வணக்கம், காவல் கட்டுப்பாட்டறை. சார் வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரேங்க சார். என் பேர் ஃபுல் நேம் நேசப்பிரபுங்க சார். சரி, ஓகே. காமநாயக்கபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வருமா? காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார். என் பேர் கிராமம் பேர்? என்னோட பேர் வந்து நேசப்பிரபுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கிற பல்லடத்தில். உங்கள் கிராமம் பேர்? கே கிருஷ்ணாபுரம் சார். கே கிருஷ்ணாபுரம். சரி, ஓகே, சொல்லுங்கள். என்ன உதவி தேவைப்படுது? சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன். என்னென்னா, ஒருத்தர் குடிச்சு போட்டு நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுனாங்க. இப்போ 2 நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸ், என்னோட பேர், இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. வந்த 5 பேருக்குமே 20 வயசு. அதுவும் இல்லாமல் 2 நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றி இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இது காவல் நிலையம். கே கிருஷ்ணாபுரத்தில் என்ன தெரு இது? இது வந்து டோர் நம்பர் வந்து 3/252ங்க. சரிங்க சார். தெரு பேர் தோட்டம் தாங்க. கிருஷ்ணாபுரம் அந்த நம்ம ஸ்டேஷனில் சொன்னாவே தெரியுங்க சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் நேசப்பிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமநாயக்கபாளையம். சரிங்க, ஓகேங்க சார். பக்கத்தில் சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஹலோ, பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்ல ஒரு சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா. அப்படி இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து அனுப்புகிறோம். டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், அவங்க ஆக்ஷன். வந்து ஒரு 4 பேர் 20 வயசு பசங்க கரெக்டாக கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. நம்பர் பிளேட்டே இல்லை. காரு பச்சை கலர் டொயோட்டா காரு. ஹலோ, கேட்குறேன். கீதா பேக்கரி பக்கத்தில் ஸ்டேஷன். கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க. எந்த கீதா பேக்கரி? பல்லடமல்லங்க, இங்கேங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவில் ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட். அந்த கீதா பேக்கரி பக்கத்தில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு. மதியத்தில் வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா மருந்து வந்துருக்குது. நான் இவ்வளோ காரில் வந்து தோட்டத்துக்குள்ளே பார்த்துட்டு 2 பக்கம் நம்பர் பிளேட் இல்லை. இப்போ போயிட்டானுங்க. அப்புறம் நான் அப்போ தான் சாமலாபுரத்தில் இருந்தேன். இப்போ வீட்டில் வந்து இருக்கும் போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்கில், அந்த வண்டியில் அதுலேயும் நம்பர் இல்லை, வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தினோடனே நான் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க. வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க இருக்கு? நான் வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால தான் சரி கட்டுப்பாட்டு ஒரு அடி அடிச்சு வந்துடுறேங்க. அது இப்போ சொல்லிடுறாரு. அந்த தகவல் சொல்கிறது தான் உங்களுக்கு. நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு, நீங்கள் கூப்பிட்டு எனக்கு? ஐயா, உங்களுக்கு நான் கூப்பிடல. இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுனால இல்லை. நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு 100 அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலது. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. அது யாருங்கிறது என்னன்னு தெரியல. பச்சை கார். நீங்கள் ஒன்று வாங்க தலைவரே, வந்து பெட்டிங் கொடுங்க. ஓகேங்க. வந்து பெட்டிங் கொடுங்க. நாங்கள் என்ன வைக்கணும்? சார் சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார். இப்போ ஏன்னா நேற்றுலேருந்து இப்போ வீட்டுக்கு புது கார் பைக்குமா வந்துட்டுங்க சார். எங்கேங்க சார்? என்ன இங்கே கே கிருஷ்ணாபுரம். இங்கிருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார். கே கிருஷ்ணாபுரம் சார். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுங்க சார். நேசப்பிரபுங்க சார். சார் இப்போ மதியம் வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலாங்க சார். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மொபைல் கிடைக்குதுங்க. அங்கே போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களாமா. 2 பக்கம் நம்பர் பிளேட் இல்லை. அப்போ நான் வந்து சாமலாபுரத்தில் இருந்தால் வீட்டில் யாரும் இல்லைங்க. வந்து தோட்டத்துக்குள்ளையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லையா சில பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க கிளம்பிட்டானுங்க. சரி விட்டுட்டேன். சரி எவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிற ஒரு 2 பேர் ஒரு பைக்கில் பைக்கில் போய் இவ்வளோ ஏதோ பாதுகாப்புக்கு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள வண்டி நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க சார். வண்டியில் வந்து ஒயிட் கலர் லைட்டுங்க சார். ஃப்ரண்ட்ல ஆமாம், ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல் ஒயிட். புது வண்டி எடுத்துக்க மாட்டாங்க சார். சரிங்க சார். அது என்ன காருங்க? 2 வீலருங்க சார்? இது 2 வீலருங்க சார். மதியம் வந்தது காருங்க. கார் பச்சை கலர் டொயோட்டா. ஆமாங்க சார். நம்பர் பிளேட் இல்லை. நம்பர் பிளேட் 2 சைடுமே இல்லைங்க சார். இல்ல பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க சார்? எல்லாத்துக்குமே வயசு 20, 23 தானே ஆமாங்க சார். அந்த பையன் சொன்னது இல்ல, அது தமிழ். ஆமாங்க சார். தமிழ்ல தான் பேசினாங்களாமாங்க சார். அங்க ஏன்னா நான் பாக்கலீங்க. இப்போ பார்த்தது வந்து ஒரு 35க்குள்ள 40க்குள்ள இருக்குங்க சார். மதியம் அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு 23, 26 அதுக்குள்ள தான் இருக்குமாங்க சார். சரிங்க சார். 6 பேர் ஆமாங்க சார். ஒரே கார்ல 6 பேர் வந்திருக்காங்க. ஒரே கார் 6 பேர் வந்திருக்காங்க. என்ன சார் மோட்டிவேஷன்? சார் என்ன மோட்டிவ்ஸ்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததில்லை. இப்போ என்னன்னா, இப்போ புதுசாக நம்ம காமநாயக்கபாளையம் மானாட்சி விலை கடை ஒன்று டாஸ்மார்க் இருக்குல்லங்க. அந்த கடை இது வரைக்கும் ஓடாமல் இருந்தது. 2 நாளாக செய்தி போட்டேன். ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யாருக்கிட்ட நடக்குன்னு தெரியல. முத்துக்குமார் கிடையாது. இந்த கடை வந்து இப்போ வேற ஆளுக்கு மாறி இருக்குது. இந்த கடை இப்போ முருகன் நடத்தினான்னா அக்யூஸ்ட் இந்த ஒயின் ஷாப்ல தான் இருப்பாங்க. சரி. இன்னொன்று நம்ம போலீஸ் அங்கே வருவாங்க சார். சார் ஓகேங்க சார். நம்பர் நான் தரேன்.
சரிங்க சார். சார் இன்னொரு இதுங்க சார், அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார், நேத்து பல்லடத்துல நடந்த சார் வந்துட்டானுங்க சார். சொல்லுங்க வந்துட்டானுங்க. மண்டல் ஆமா இங்க நிக்கிறாங்க சார். யாருங்க? யாரும் தெரியலைங்க சார். ஒயிட் கலர் பைக்கு சார். கொஞ்சம் அந்த கிருஷ்ணாவரம் பிரிவாட்டு வர சொல்லிருங்க சார் போலீஸ் சார். உடனடி வர சொல்றேன். இல்ல வண்டி இப்போ தோட்டத்துக்குள்ள நிக்குதுங்க வண்டி நம்பர் நோட் சார். இல்லைங்க சார், வண்டி நம்பர் சார் நான் வீடு அங்க இருக்குங்க சார், தோட்டத்துக்குள்ள நின்றுக்கிறானுங்க கரெக்டா. இப்போ நம்ம இந்த கிருஷ்ணாவரம் பிரிவு மட்டும் நிக்க சொல்லுங்க சார். ஸ்ரீபதி கிட்ட அதுதான் வருவானுங்க சார். இப்போ போலீஸ் வந்து கரடி வேலையில் இருக்கு சார். உடனடி வண்டி நம்பர் மட்டும் நோட் சார். வண்டி நம்பர் நோட் பண்ண முடியாது சார். இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. என்ன மாடல் வண்டிங்க சார்? வீட்ல இருந்து அங்க பார்த்தா தோட்டத்துக்குள்ள லைட் மட்டும் தெரியுதுங்க. பைக்குங்க ஒயிட் கலர் லைட்டுங்க. ஒயிட் கலர் லைட் இருக்குங்களா? ஆமாங்க சார். சரிங்க. சரி ஒண்ணு இல்லைங்க. வண்டி மாடல் தெரியுதுங்களா சார்? வண்டி இப்போ கிளம்பிடுச்சு, மறுபடியும் ஸ்ரீபதி நோக்கி போறானுங்க. ஸ்ரீபதி நோக்கி போகுதுங்களா? ஆமாங்க சார். புல்லட்டுங்களா இல்ல வந்து ஸ்கூட்டியா? சார் நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியும் சார். ஒயிட் கலர் லைட் நின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார். ஹை ஸ்பீடுங்களா? ஹை ஸ்பீட் வண்டிங்களா இல்ல ஹை ஸ்பீட் வண்டி தான். ஹை ஸ்பீட் வண்டிங்களா? ஹெட் லைட் ஒயிட் கலர். ஹெட் லைட் ஒயிட் கலர். ஆமாங்க சார். சார் இது 3ஆவது டைமுங்க சார். வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க சார்? நான் ஓப்பனா ஒன்று சொல்றேங்க. வீட்ல இருந்து அங்க நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வரக்கே 1/2 கிலோமீட்டர் வரணுங்க. நீங்க ரோடுக்கு வரதுக்கு 1/2 கிலோமீட்டர்? ஆமா இங்க அங்க இருந்து வீட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ரோடு நீங்க போனோம்ல ஸ்ரீபதி இருக்கலங்க சார். ஸ்ரீபதியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா டேர்னிங் இருக்கலங்க சார், பெரிய டேர்னிங். அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற தோட்டம் தாங்க சார் எங்களுது. வீட்ல இருந்து பார்த்தா அப்படியே தெரியும். இதோட 3 டைம் வந்தா உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அங்க நின்னுட்டு 2 பேர் நின்று பார்த்துட்டு மறுபடியும் போறானுங்க. சரி நம்ம போலீஸ் வர சொல்றேங்க சார். இப்போ நீங்க ஒண்ணும் இல்லைங்க சார், அந்த ஸ்ரீபதியில இருக்கிற அந்த வே பிரிட்ஜ்ல இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா கூட போதுங்க சார். அதுல ஏன்னா வண்டி இதுல தான் வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார். சரி இப்போ நான் வர சொல்றேன். ஸ்ரீபதி கிட்ட வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுங்க சார். ஹெல்மெட் போட்டு 2 பேர் சார் ஹோட்டலுக்கு வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு சரிங்க. பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ரைட்டுங்க சார். வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க சார். வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேர் நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார். அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க. Yamaha R15. சரிங்களா? கலர் எதுனா தெரியுங்களா சார்? நான் வேணா இப்படி நிக்கிறேன் சார் ரோட்ல வந்தவங்க என்னமோ பண்ணிட்டு. சரினா இல்ல வண்டி வந்து என்ன கலர் வந்துங்க சார்? இல்லைங்க சார், கலர் எதுனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. கலர் ஒரே நிமிஷம் சார். கலர் பிளாக்ங்க சார். பிளாக்ங்களா? ஆமாங்க சார். இருங்க இங்க ஒரே நிமிஷம் சார். கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறாங்க சார். பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்க? ஆமாங்க. நான் இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வந்துட்டு வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிட்டானு. நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்களா சார்? வீட்டுக்கு போறீங்க சார். வண்டி எங்க நிக்கிறான்னு பாக்குறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டாங்க போங்க. சரிங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம சார் ஓகே சார். இது 3ஆவது டைம் வந்துட்டானுங்க. இப்ப வந்துட்டு இப்ப எனக்கு பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க. இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். ஏன்னா யாரு இருக்காங்க பிரச்சனை இல்லைங்க. வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார். அந்த ஸ்ரீபதி தாண்டனோனே வண்டி நின்றுச்சு. ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கேன் சார், பைக்ல வரல. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேல ஏன்னா இதோட 3ஆவது டைம் 4ஆவது டைம் பண்றானுங்க. 2 பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல, பிளாக் கலர் வண்டி. சரிங்க சார். சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடிவேல இருக்காங்க சார். இப்ப நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யாரு என்னன்னு சொல்லிட்டுங்க. வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க. இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க, நின்னுட்டானுங்க. இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே பின்னாடியே வந்துட்டு ஏன்னா சுத்தி இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க. சரிங்க சார். வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. எங்க மாமா வந்துட்டாங்க. Yamaha R15 பிளாக் கலர் சார். பிளாக் கலர் நம்பர் பிளேட் இல்ல. 2 பக்கமே நம்பர் பிளேட் இல்ல. மாமா இப்ப தோட்டம் வந்தானுங்களே அங்க நிக்கிறானுங்க. அதே நாங்க வண்டி நிக்குது. வண்டி மட்டும் நிப்பாட்டு கார்ல போயில. அது என்ன அங்க நிக்கிறாங்க ஒரு பைக்ல. இதோட 3 டைம் உள்ளே வந்துட்டானுங்க. 2 பக்கம் 2 பேர் ஹெல்மெட் வந்துட்டு R15 இன்ன வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்றுட்டானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்னன்னாலும் பாக்கலாம்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோனே வண்டி கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. Yamaha பிளாக் கலர் R15 2 பேரும் கையில இதோட போறானுங்க. இதுக்கு மேல நான் என்ன சார் அவனுக்கு போய் எங்க பிடிக்க? நான் ஒருத்தன் இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க. நான் காடிவாயில இருக்கேன். அதே பிரச்சனை இல்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதாங்க. நான் 100 நீங்க கொண்டாங்க எனக்கு 100 கூட சொன்னாங்க. நான் அதை அட்டெண்ட் பண்ணேன் சார். நீங்க போன் போட்டு சார் உங்களையா இப்ப யாருமே போலீஸ் இல்லீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சேஃப்டி நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4ஆவது டைமுங்க சார். இது யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்சு நானே சார் சொல்லாம இருக்கிறேன். ஐயோ உங்களுக்கு தப்பு சொல்லுங்க ப்ரோ. நான் கண்ணன் பேசுறேன். நானு உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. காலையில டீ சாப்பிட்டோம்ல அந்த மங்கல்ல. ஆமாங்க. எவனே தெரியல. ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது. இப்ப 2 நாளா தான் இப்ப ஏங்க போய் பைத்தியக்காரங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாரு தெரியாதுங்களா? என்னங்க இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ள தான் இருக்குமாங்க. 6 பேருங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி சேஃப் போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஒரு டைம் 2 டைம் இல்லங்க சார். வந்துட்டே இருக்காங்க. இது எத்தனை டைம் சார் இவங்களை பாக்குறது? நம்ம நிம்மதியா தூங்குறத இவனுக்கு என்னன்னா இப்ப பிடிக்கிறதுக்கு எனக்கு கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சனாலும் பிடிங்கிருவேன்.
போய் அவன் வண்டி தள்ளி விட்டாலும் நிப்பேன். ஏன்னா பின்னாடி வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே நான் இருக்காங்க அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்காது வரவான்னு கேக்குறேன். சார். அவனுக்கு போயிட்டானுங்க, பல்லடம் தாண்டிட்டானுங்க. என்ன பல்லடமே போயிருப்பானுங்க. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேரை தாண்டி தான் போவானுங்க. ஆமா சீர்பாடத்துல இருங்க, இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாம். ஒண்ணுமில்ல, இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பர் சரி இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்றீங்களா? சரி இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிடுங்க. அவர்கிட்ட பேசுறேன் நான். சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன லைஃப் முடிஞ்சது. என்ன 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா